வெல்கம் டு கல்பனாவின் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான ஸ்வீட் ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு 1 லிட்டர் டோன்டு மில்க் எடுத்திருக்கேன். பசும்பால் இல்லை டோன்டு மில்க் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் காஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலில் விட்டு கலந்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாலும் தண்ணியும் தனித்தனியாக பிரியும். இந்த திரிஞ்ச பாலை ஒரு வடிகட்டி மேலே மெலிசான துணி போட்டு ஊற்றிடுங்க. இப்போ இது ஒரு மூட்டையாக கட்டி எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் அழுத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ஆகணும். தேவையான சைஸில் உருண்டைகளாக உருட்டி லேசாக மேலே இந்த மாதிரி அமுக்கி ஃப்ளாட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் 4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சிரப் நல்லா கொதிக்கும்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க இந்த ரசமலாயெல்லாம் ஒன்று ஒன்றா அதுக்குள்ளே சேர்த்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து எல்லாத்தையும் லேசாக திருப்பி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது வேகிற நேரத்தில் நம்ம மசாலா பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. பால் கொதி வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், பால் நல்லா கொஞ்சம் திக்காய் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 கப்பு சர்க்கரை, பாதாம், பிஸ்தா, முந்திரி எதுனாலும் இந்த ட்ரை நட்ஸ்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது லேசாக ஆறட்டும். 10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ ரசகுல்லா நல்லா வெந்துட்டுருக்கோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பாலில் சேர்த்துருங்க. இது ஒரு மினிமம் 5 இல்லை 6 மணி நேரம் இந்த மசாலா பாலில் ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சில்லுன்னு சாப்பிட விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான ரசமலாய் வீட்லேயே சிம்பிளாக தயார் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.